இப்போ மனநல காப்பகம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க. அது இப்போ குடிக்கிறவங்க போதை பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் வந்து அந்த குடியையோ போதையோ நிறுத்த முடியல, 24 மணி நேரம் அதை பற்றியே யோசிக்கிறாங்க, ப்ளஸ்ஸு அவங்க குடி போதை அவங்க வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துது, உறவு முறையில் பாதிப்பை ஏற்படுத்துது, ப்ளஸ்ஸு வேலை செய்கிற இடத்துல பாதிப்பை ஏற்படுத்துது, சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது, உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி பலவிதமான பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்துதோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மனநல காப்பகம் தேவைப்படுது. எப்போ ஒருத்தவங்க மனநல காப்பகம் பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பல விதத்தில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து சுயமாக அந்த குடியிலேருந்து போதையிலேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய முயற்சி வந்து ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாற்றுறது, போதையை மாற்றுறது, ஃப்ரெண்ட்ஸை மாற்றுறது, ஏரியாவை மாற்றுறது, இந்த மாதிரி பலவிதமான முயற்சி பண்ணி எதுவுமே வந்து ஒரு கட்டத்தில் திருந்த முடியல, அவரால் மாற முடியல அவரால். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து பலவிதமாக முயற்சி பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போகிறது, திட்டுறது, கத்துறது, வீட்டு உள்ளே பூட்டி வைக்கிறது, கோயிலுக்கு அழைச்சின்னு போகிறது, ஊரை விட்டு ஊரை போகிறது, மாயம் மந்திரம் தந்திரம் தாயத்து, இந்த மாதிரி பலவிதமான முயற்சிகள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து முயற்சி பண்ணுறாங்க. எதுவுமே ஒரு கட்டத்தில் வந்து வேலை செய்யலை. அப்போ இந்த பாதிப்புன்றது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேலை ரீதியாக பலவிதமான பாதிப்பு அதிகமாகிக்கினே போகுது. அப்போ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து நிறுத்தியே ஆகணும், மாறியே ஆகணும், திருந்தியே ஆகணும், நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து இந்த மனநல காப்பகத்தை வந்து நாடுறாங்க. இந்த மனநல காப்பகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பேஷண்ட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லா விதத்துலையுமே பாதிப்பை ஏற்படுத்தி தான் உள்ளே வராங்க. சாதாரணமான ஆளுங்க இங்கே உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களால முடியல, ஃபேமிலியும் முடியல, யாரால் முடியலன்னும் போது தான் ஒரு கட்டத்தில் தான் அவங்க மனநல காப்பகத்துக்கு அவங்க வந்து முயற்சி எடுக்கிறாங்க, வராங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து முதல்ல வந்து அட்மிஷன் ஆனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் ரீதியாக அவரை வந்து முதல்ல வந்து இயற்கையான பசி, இயற்கையான தூக்கம், இந்த நரம்பு தளர்ச்சியிலேருந்து வெளியே வர்றது, இதுலேருந்து முதல்ல அவர் வந்து ஒரு ஃபிசிக்கலாக அவர் வந்து தயார்படுத்தணும். அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு மெடிக்கல் டீம் இருக்கிறாங்க. சைக்காட்ரிக் டாக்டரு, ஜென்ரல் டாக்டரு, ப்ளஸ் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, நர்ஸ் வந்து அவங்க வந்து முதல்ல வந்து அவரை வந்து உடல் ரீதியாக டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஃபிட் ஆகிறதுக்கு, உடல் ரீதியாக ஒரு இயற்கையான பசி தூக்கத்துக்கு மினிமம் ஒரு 15 நாள் ஆகிடும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பில் தான் உள்ளே வருவாங்க. இது ஒரு 10லேருந்து 15 நாள் அதுக்கப்புறம் உடல் ரீதியாக கொஞ்சம் ஃபிசிக்கலாக ரெடி ஆகணுன்னு அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு எமோஷ்னல் இன்பேலன்ஸ் இருக்கும். அந்த பல வருஷமாக குடிச்சுக்கினே இருந்துட்டு திடுக்குன்னு அதை நிப்பாட்டும் போது வந்து ஒரு எமோஷ்னல் வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ இந்த எம்எஸ்சி கவுன்சிலர், எம்எஸ்சி சைக்காலஜிஸ்ட், எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர் வந்து அவரை வந்து கொஞ்சம் 1-to-1 பேசுவாங்க, நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க, குரூப் தெரப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த கவுன்சிலிங் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அந்த எமோஷனல், அந்த வேவரிங்காக இருக்கிற அந்த எமோஷனல் வந்து ஓரளவு ரெஸ்ட் ஆகும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து உடனே நடக்காது. ஏன்னா பல வருஷம் அவர் குடிச்சிருப்பார், பல வருஷம் போதை பண்ணியிருப்பார். இது உடனே மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாறாது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். வீட்டில் இருக்கிறவங்க பலவிதமாக முயற்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க முயற்சி பண்ணாமல் இல்லை, அவங்க ஒரு கட்டத்தில் முடியலன்னு சொல்லிட்டு கையை தூக்கி தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு அனுப்புகிறாங்க. இந்த இடத்துல வந்து இதுக்கோசமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷமாக ரன் ஆகுது. ஒரு பல ஆயிரம் பேர் இந்த இடத்துல வந்து க்யூர் ஆகிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவருக்கு முதல்ல பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஹெல்ப்பு கிடைக்குது, அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப்பு கிடைக்குது, அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பிட்றாரு, டைமுக்கு தூங்குறாரு, அவர் மனசு விட்டு பேசுகிறாரு. அவர் யாருன்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. வெளியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேல்யூ சிஸ்டமும் தெரியல அவருக்கு. எல்லாமே இருக்குது அவருக்கு. மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, சாப்பாடு இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எதனுடைய
வேல்யூ சிஸ்டம் தெரியல. இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறாரு. அவர் யார், அவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்கிறாரு, எதனால் இங்கே வந்திருக்கிறாரு, இனிமேல் பற்றி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கவுன்சிலர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி ஆகுறாங்க, தயாராகிறாங்க. இது வந்து ஒரு நாளில் நடக்குமா, ஒரு வாரத்தில் நடக்குமா, அப்படி கிடையாது. அவங்களுடைய மன ரீதியான பாதிப்பு, ஆன்மீக ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பை பொறுத்து இது வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து மாறலாம். முக்கியமாக வந்து இந்த மாறணும் அப்படின்னும்போது வந்து இது வந்து ஒரு 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கணும், இதிலேருந்து நான் வெளியில் வரணும், மாறணும், திருந்தணும், நானும் ஒரு புது மனுஷனாக ஆகணும், புது வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்ததுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு, அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவர் அதுலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் அன்வில்லிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுத்து, நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸ்லாம் எடுத்து, நிறைய செல்ஃப் அனலைஸ்லாம் பண்ணி அவருக்கு வந்து எந்த விதத்தில் அவர் வந்து லேக் ஆகிருக்கிறாரு, எந்த நான் அக்செப்டன்ஸாக, நான் அட்மிட்டன்ஸாக, ஈகோ, பிளேமிங் அதர்ஸு, கிரிட்டிசைஸ், இந்த மாதிரி எந்த விதத்தில் அவர் பாதிப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவர் ஸ்லோவாக வெளியே எடுப்போம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது 100% வந்து கண்டிப்பாக இது வெளியில் வரலாம். இதுக்கு வந்து முறையான சிகிச்சை தேவை. இது வந்து நீங்கள் வீட்டில் வச்சு இப்போ முயற்சி பண்ணி இது வந்து உங்கள் சொந்த முயற்சினால் வந்து இது வேலை செய்யலை. ஏன்னா ஆல்ரெடி வேலை செய்யாமல் போவதான். இதுக்கு முன்னாடி கோயில், குளம், மாயம், மந்திரம் எதுதான் ஆக்ஷன் பார்ப்பீங்க, எதுவுமே வேலை செய்யலை ஒரு கட்டத்தில். இப்போ இந்த இடன்றது வந்து இதுக்கோசமே முறையான ஒரு சிகிச்சை கொடுக்கறதுனால வந்து அவர் ஸ்லோவாக கண்டிப்பாக ரெடி ஆவார், மாறுவார். இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் முக்கியமாக நம்பணும். நீங்கள் அவருக்கு பிரச்சனை இருக்குது, அவருக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உணரணும், நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த நோயினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினையல், மறுக்கும் தன்மையுடைய நோய். யார் ஒருத்தரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் குடிக்கிறவங்க, போதை பண்ணுறவங்க, அவங்க அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக நினச்சிருப்பாங்க. அது சப்போர்ட் இல்லை, அது பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உணர வச்சு அவருக்கு கற்றுக் கொடுத்து அவர் ஒரு நார்மல் மனுஷனாக ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக இது வந்து வெளியில் வரலாம், மாறலாம். ஃபேமிலியினுடைய ஒத்துழைப்பு தேவை, ப்ளஸ் பேஷனுடைய ஒத்துழைப்பு தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வெளியே வரத்துக்கான ஒரு வழி இருக்குது. இப்போ மன ரீதியாக பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் இருக்கும்போது அவங்களுடைய மொத்த முழு எண்ணமும் பார்த்தீங்கன்னா குடியை சுற்றி, போதையை சுற்றியே இருந்திருக்கும். அடுத்த குடி எப்படி குடிக்கலாம், அடுத்த போதை எப்படி பண்ணலாம், அதுக்கு எப்படி காசு அட்ஜஸ்ட் பண்ணலாம், டைமிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், எதை போய் பேசலாம், எதை விற்கலாம், எதை வைக்கலாம், அந்த மாதிரி எப்படி லீவ் சொல்லலாம், எப்படி பர்மிஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முழு மொத்த எண்ணமும் பார்த்தீங்கன்னா அடுத்த குடி, அடுத்த போதையை பற்றியே இருந்திருக்கும். அது இப்போ அதே மாதிரி இருந்துட்டு வந்து திடுக்குன்னு இந்த மாதிரி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மன ரீதியாக வந்து பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோபம் இருக்கும், ஒரு இயலாமை, ஒரு பயம், ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆதங்கம், ஒரு பழி உணர்ச்சி, இந்த மாதிரி பலவிதமான ஏற்ற இறக்கமாக இருக்கும். அவருடைய உணர்வும் சரி, அவருடைய மனமும் சரி. அப்போ ஒரு 10-15 நாள் வரைக்கும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 24 மணி நேரம் வேறு ஒரு செட்டிங்கில் இருந்துட்டாங்க. இங்கே வந்து மார்னிங் 6 o'clock எழுந்துக்கணும், 6:30 ப்ரேயரு, 7 o'clock யோகா எக்ஸசைஸு, 8 o'clock பர்சனல் ஹைஜீனு, 9 o'clock கிளாஸு, 9:30 சைலன்ஸ் அவர், இந்த மாதிரி ஒரு செட்ட ப்ரோக்ராமில் அவங்க அழைச்சின்னு வரும்போது அவங்க வந்து இருந்த விதம் ஒன்று, இங்கே இப்போ இருக்கிற விதம் ஒன்று, ரெண்டுமே அடாப்ட் ஆகாது. அப்போ வந்து இன்னும் ஒரு மாதிரி கொஞ்ச நாள் வந்து ஒரு மாதிரி வேவரிங்காக இருப்பாங்க. நாளாக அவங்க கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, சீனியர்ஸு, ப்ளஸ் இங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸு, ப்ளஸ் இங்கே இருக்கிற அந்த ப்ரோக்ராம்ஸு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆக அந்த வேவரிங்காக இருக்கிற அந்த மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. அவங்களுடைய கோபம், அவங்களுடைய வெறுப்பு, அவங்களுடைய பயம், அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய கவலை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நேர்மை, உண்மை, அன்பு, பாசம், ஒழுக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி நல்ல விதமான குணங்களை வளர்த்துக்கின்னு அவங்களும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மன தெளிவு வரும். இதுதான் நான் செய்யணும், இதுதான் பேசணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு மன தெளிவு வரும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஏன்னா இது 1 நாள் 2 நாள் பாதிப்பு கிடையாது, பல வருஷ பாதிப்பு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த செல்ஃப் ரியலைசேஷனில் எடுத்துன்னு வரும்போது வந்து
கண்டிப்பாக அந்த மன ரீதியான மாற்றம் வருது. எப்போ ஒருத்தருக்கு மன ரீதியான மாற்றம், ஆன்மீக ரீதியான மாற்றம் வருதோ அப்போ அவர் வாழ்நாள் முழுவதும் நல்லா இருப்பார். நீங்கள் வந்து அது எப்படி மாறி இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும். அந்த குடிகார முகம், அந்த போதை அடிக்கிற போது இருந்த முகம், இப்போ இருக்கிற முகத்தை நீங்கள் பார்த்தாலே அவருடைய ஒரு பேச்சிலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓ, இன்றைக்கி நல்லா இருக்கிறாரு, மாறி இருக்காரு, திருந்திருக்கிறாரு. அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இது வந்து முக்கியமாக இந்த மன ரீதியான மாற்றம், ஆன்மீக ரீதியான மாற்றம்ன்றது 100% வந்தே ஆகணும். அப்போ தான் அவர் வந்து ஒரு லைஃப் லாங் அவர் வந்து ஒரு புது வாழ்க்கை வாழ முடியும். இப்போ நிறைய ஃபேமிலிஸ் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரீட்மெண்ட் சென்டர்னால அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அடிக்கிறதுன்றது வந்து எங்கள் வேலை கிடையாது. அடித்து திருத்துறது கிடையாது. இது அடித்து திருத்துறதா இருந்தால் நீங்கள் வெளியில் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை நீங்களே கூட வீட்டில் வச்சு கூட அடித்து திருத்திடலாம். இது வந்து அடித்து திருத்தது அப்படிலாம் கிடையாது. இது அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. இது ஒரு கவுன்சிலிங் மூலயமா, ஒரு குரூப் தெரப்பி மூலயமா, ஒரு கவுன்சிலர் மூலயமா ஒரு மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக ஒரு மாற்றம் எடுத்துன்னு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் வரும்போது கொஞ்சம் ஒரு வயலண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர் சொல்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் கற்றுக்க மாட்டாங்க. சில பேர் மாற மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பல வருஷமாக அவங்க ஒரு ரொட்டீனில் வாழ்ந்துட்டு திடுக்குன்னு இந்த மாதிரி ஒரு இங்கே வந்து மார்னிங் 6 to night 10 வரைக்கும் ஒரு ரொட்டீன் ப்ரோக்ராம் இது. இதில் இவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒத்து வராது, பிடிக்காது. அதனால் அவங்க வந்து கசப்பாக இருக்கும். நாளாக அவங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாங்க. ஆமாம், இது எனக்கு வேணும், நான் மாறணும், நான் திருந்தணும், நான் நல்லா ஆகணும், நான் மனுஷனாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து இது அடித்து தான் திருத்தணுமா அப்படிலாம் கிடையாது. இது அடிலாம் கிடையாது. இது 100% அவருக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வர வைக்கிறதுக்கு தான் இந்த இடம். எப்போ அவர் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறாரோ கண்டிப்பாக அவர் ஒரு புது மனுஷனாக ஆவார் அவர். தேங்க்யூ.